திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிற நிலையில் இதன் பின்னணி என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில திமுக எம்பி கதிர் ஆனந்தருடைய வீட்டில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறது. அதே போன்று வேலூர் மாவட்டத்துல காட்பாடி அருகே பூஞ்சோலை சீனிவாசன் என்ற திமுக பிரமுகர் வீட்டிலும் இந்த சோதனை நடக்கிறது. அதே போன்று கிங்ஸ்டன் கல்லூரி, வேலூர் மாவட்டத்துல கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் இந்த சோதனை நடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையினுடைய பின்னணி என்னவென்று பார்த்தோம் என்றால் 2019ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது, நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வருமான வரித்துறை ஒவ்வொரு தொகுதியிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த பொழுது வேலூர் தொகுதியில இது போன்ற பணம் பட்டுவாடா நடப்பதாக புகார் எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அப்பொழுது இந்த பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் சொந்தமான குடோனில் சோதனை நடத்தியதுல 11,50,00,000 ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக இருந்ததும் அவற்றை பறிமுதல் செய்தார்கள். இது பணப்பட்டுவாடாவிற்காக இந்த பணத்தை மறைத்து வைத்திருக்கலாம் என்று கருதப்பட்டது. அமைச்சர் துரைமுருகனுடைய ஆதரவாளராக கருதப்பட்ட இந்த பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் தொடர்புடைய சோதனையின் பொழுதும் அப்பொழுதும் இவர் கதிர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களிலும் ஒரு கல்லூரியிலும் அந்த சோதனை வருமான வரித்துறை அப்போது மேற்கொண்டது. பிறகு பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனிடம் தொடர்ந்து பல கட்டங்களாக சம்மன் அனுப்பி வருமான வரித்துறை விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. தற்பொழுதுதான் அவர் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவினுடைய ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிறார் திமுகவில். அவருடைய மனைவி விமலா ஸ்ரீனிவாசன் அவர் வேலூர் மாநகராட்சியிலே 2வது வார்டு கவுன்சிலராக அவர் தற்பொழுது இருந்து வருகிறார். இதற்கு முன்பு அவர்களுக்கு என்ன தொழில் இருந்தது, எப்படி இந்த பணம் வந்தது என்றெல்லாம் அப்பொழுது வருமான வரித்துறை விசாரித்தது. அவர் குறிப்பாக விவசாய தொழில் மூலமாகவும் இது போன்ற நில தரகில் ஈடுபட்டதன் மூலமாகவும் ஈட்டப்பட்ட வருவாய் என்று அவர் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான மூல ஆதாரங்கள், அதற்கான ஆவணங்கள் வழங்கப்படவில்லை என்று பினாமி சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறை அவர் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்ந்து வருமான வரித்துறை இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த பணம் எப்படி வந்தது, இந்த பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற பிரிவின் கீழே அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கை பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தான் இன்றைய தினம் அந்த சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீட்டில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக திமுக எம்பி கதிர் ஆனந்துடைய வீடு காட்பாடியில் இருக்கக்கூடிய வீட்டிலும், அதே போன்று கிங்ஸ்டன் கல்லூரி, அவர்களுக்கு சொந்தமான அந்த கிங்ஸ்டன் கல்லூரியிலும் இந்த சோதனை நடப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வருமான வரித்துறை நடத்திய சோதனை மற்றும் அதிலிருந்து கைப்பற்ற ஆவணங்களின் அடிப்படையாக வைத்துதான் அமலாக்கத்துறை இந்த சோதனை நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையின் தொடர்ச்சியாக மீண்டும் இந்த பணம் குறித்த அந்த பணத்தினுடைய மூல ஆதாரம் குறித்து எங்கிருந்து வந்தது என்பது குறித்த விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தும் என்று தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சம்மன் அனுப்பி இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கும் அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே வருமான வரித்துறை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருந்த போதிலும் அது முழுமை பெறாத நிலையில் இன்னும் ஆவணங்கள் இன்னும் இந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படக்கூடிய நிலையில் தான் இந்த சோதனையை அமலாக்கத்துறை மேற்கொள்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.